ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, மறுபடியும் ஒரு பரபரப்பு அல்லும் விறுவிறுப்பு துள்ளும் படத்தோட தான் வந்திருக்கேன். செம்ம இன்டென்ஸான ஒரு படம். இந்த படத்துடைய ஹீரோயின் கிட்ட அவங்க சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு ஹைடெக்கான வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு கொடூரமான சைக்கோ கொலகாரம் புகுந்துட அந்த வீட்டுக்குள்ளேயே வச்சு அந்த சைக்கோக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை இந்த படத்துடைய ஹீரோயின் பண்ணி விடுறாங்க. அண்ட் ஆல்சோ வெறும் இந்த ஒரு லைன் மட்டும் இல்லாம இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வேற கதையெல்லாம் உள்ள வந்து பிளெண்ட் ஆகும் போது படம் சும்மா சீட்டஜில் உட்கார வச்சு நகத்தை கடிக்க வச்சா எப்படி இருக்கும்? அதான் நெயில் பைட்டிங் மூவி. அப்படி ஒரு கதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படம் பேர் ஹார்ட் வோம். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போயிடலாம். ஓபன் பண்ணா ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதிக்கு நடுவில் ஜாகிங் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்துடைய ஹீரோயினான மேரி. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவங்க தன்னந்தனியா ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது அப்ப யாரோ ஒரு மர்ம நபர் மறைஞ்சிருந்து இவங்களை போட்டோ எடுக்கிறான். அதை சுதாரிச்சுக்கிட்ட உடனே நம்ம மேரி அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடும் போதே பின்னாடியே அந்த மர்ம நபரும் துரத்த ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவன் மேரியும் புடிச்சு அடிச்சு தரன்னு இழுத்து அவன் கையில வச்சிருந்த ஏதோ ஒரு மயக்க ஊசி மாதிரி இருக்கு, அதை போடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அப்ப கையில கிடைச்ச ஏதோ ஒன்று எடுத்து அவன் அடிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு ஒரு வழியா ரோட் கிட்ட வந்துறாங்க. அங்கதான் உங்களுடைய காரம் நிக்குது. கார்ல ஏறி எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துலயும் அந்த மர்ம நபர் வந்துறான். போட்டு சம்மடி அடிச்சு கழுத்தை நெரிச்சு கையில ஒரு கத்தியும் வச்சிருக்கான். அந்த கத்தியை வச்சு உங்களை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அப்ப கரெக்டா அவன் வச்சிருந்த மயக்க ஊசி நம்ம ஹீரோயின் கைக்கு வருது. அதை எடுத்து நச்சுன்னு அவன் தொடையிலேயே போட்டுட்டு அங்க இருந்து கார் எடுத்துக்கிட்டு மீறி சம வேகமா எஸ்கேப் ஆறாங்க. அங்கிருந்து ஒரு சில கிலோமீட்டர் தள்ளியே இவங்களோட வீடு இருக்கு. இந்த ஒரு காட்டுக்கு நடுவுல ஒரு பயங்கர ஹைடெக்கான வீடு. இப்ப அந்த வீட்டுக்குள்ள சம வேகமா பார்க்கிங்ல கார் எடுத்துட்டு வந்து விட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டு முதல்ல வீட்டை லாக் பண்ணி வெறும் மெயின் டோர் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா அந்த வீட்டோடைய இண்டு இடுக்கு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணி இப்ப அவங்க ஒரு பெருமூச்சு விட இந்த இடத்துல இருந்து இந்த படமானது ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே இவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே கெல்லின்னு சொல்லிட்டு ஒரு நெய்பர் இருப்பாங்க. எப்பவுமே ஏதாவது ஒண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இப்ப வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த லாக்கிங் டிவைஸ் அது மூலமா பேசலாம் இல்லையா? அங்க வந்து நின்னுக்கிட்டு என்ன வேகத்துல வந்துட்டு இருக்க, நீ என் செடியெல்லாம் நாசம் பண்ணிட்ட, இதே வேலையா போச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லபாதிவோன்னு கத்த. பட் நம்ம மேரியா சாரி மிஸ் ஜோ, டெஃபினட்டா இது இன்னொரு தடவை நான் நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களை அனுப்பிவிட்டு அப்படியே அந்த சைக்கோ கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து அலுப்புல உட்கார இந்த இடத்துல தான் டிவில ஒரு நியூஸ் ஓடுறத நமக்கு காட்டுறாங்க. அந்த நியூஸ்ல ஒரு FBI ஏஜென்ட் இந்த பகுதியில சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய டயப்லோன்னு சொல்லக்கூடிய ஒரு சைக்கோவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் இந்த காட்டு பகுதிக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து அங்க வரக்கூடிய பெண்கள் எல்லாம் ரொம்ப கொடூரமா கொலை செய்யக்கூடிய சைக்கோனும், அது மட்டும் இல்லாம அவன் இப்படிதான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு வரைபடத்தையும் காட்டுறாங்க. சோ அந்த குறிப்பிட்ட காட்டு பகுதிக்குள்ள யாருமே தனியா போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இப்ப இங்க நம்ம ஹீரோயின் கையில இருக்கக்கூடிய அந்த சைக்கோடைய கத்தி தான் காட்டுறாங்க. எஸ், அந்த டயப்லோன்னு சொல்லக்கூடிய சைக்கோ கிட்ட இருந்தா இப்ப நம்ம ஹீரோயின் தப்பிச்சு இங்க வந்திருக்காங்க. தப்பிச்சு வந்தவங்க இப்ப அவனுடைய கத்தியை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. இந்த வீட்டுக்கு முதலா நம்ம ஹீரோயின் அவங்க குடும்பத்தோட வந்து இறங்குறாங்க. ரொம்ப ஹைடெக்கான ஒரு வீடு. எந்த அளவுக்குனா கையில வச்சிருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிப்பட்ட ஒரு வீடு. இதுக்கப்புறம் நம்ம இங்க தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட வந்து இறங்குறாங்க நம்ம ஹீரோயின், அவங்களுடைய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா அவங்களுடைய ஒரே ஒரு பொண்ணு. அவ பேரு கெல்லி. பாவம், அவளால நடக்க முடியாது, வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு தான் நடப்பா. சோ அவளையும் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்து இதுதான் நம்மளுடைய புது வீடு பாரு, ஏகப்பட்ட வசதிகள் இருக்கு, நீ வந்து மேல கீழே போயிட்டு வரதுக்கு உனக்கு எலிவேட்டர்லாம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது கெல்லி பயங்கரமா கோவப்படுறா. முதல்ல என்ன நார்மலா ட்ரீட் பண்ணுங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்க வசதிகள் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்னால நடக்க முடியாது அப்படின்றத நொடிக்கு ஒரு முறை நீங்க காமிச்சிட்டே இருக்கீங்க, எனக்கு இது ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு அவ கோவப்பட, இங்க பாருமா எல்லாமே உன் வசதிக்காக தான், கூடிய சீக்கிரம் ஆபரேஷன் நடக்க போகுது, அதுக்கப்புறம் இதெல்லாம் உனக்கு தேவைப்படாது, அது வரைக்கும் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு சமாதானப்படுத்துறாங்க. சோ இப்படிதான் இந்த வீட்டுல ஒரு அழகான குடும்பமா இவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இப்போ இந்த வீட்டுல அந்த அழகான வாழ்க்கை இருக்கிற மாதிரியான எந்த ஒரு சூடும் இல்ல. ஏன்னா நம்ம ஹீரோயின் மூஞ்சில அப்படி ஒரு வக்ரம், கோபம் இதெல்லாம் இருக்கு. என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு இப்ப யோசிக்கும் போதுதான் இந்த இடத்துல இருந்து படமே வேற மாதிரி ஆகுது. உள்ள வந்த ஹீரோயின் இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நேரா ஒரு ரகசிய அறைக்கு போறாங்க. அங்க போனா ஏகப்பட்ட சிஸ்டம், மானிட்டர்ஸ், இந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டு இடுக்கையும் பார்க்கக்கூடிய விஷுவல்ஸ் சொல்லிட்டு ஒரு பயங்கரமான செட்டப்போட உட்காந்து மகனை இப்ப வாடா அப்படின்னு சொல்லிட்டு மாசா ஒரு டயலாக் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க வண்டி எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுக்குள்ள பார்க் பண்ணாங்க இல்லையா, அந்த காருக்குள்ள இருந்து இந்த சைக்கோ வெளியில வரான். இங்க என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கதான் ட்விஸ்ட். நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோ கிட்ட போய் மாட்டி தப்பிச்சு வரல, அவன் கிட்ட போய் வாண்டடா மாட்டி அவனை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து லாக் பண்ணிருக்காங்க. சோ சைக்கோ கிட்ட நம்ம ஹீரோயின் மாட்டல, நம்ம ஹீரோயின் கிட்ட தான் சைக்கோ மாட்டிருக்கான். இப்ப காரை விட்டு வெளியில வந்தவனால இந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியல. சோ அதனால வேற வழியே இல்லாம பார்க்கிங்ல இருக்கக்கூடிய டோரை ஓபன் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள தான் வரான். வந்தா அங்க ஒரு ரூம், அந்த ரூம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸ் பேப்பர் பிட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நியூஸ் பேப்பர் பிட்டும் இந்த டயப்லோன்னு சொல்லக்கூடிய இந்த சைக்கோவால கொல்லப்பட்ட பெண்களுடைய கேஸ், அவங்களுடைய போட்டோஸ், அவங்களுடைய பிணங்கள், அந்த போட்டோஸ் மட்டும் தான் இருக்குது. எல்லாமே இவன் பண்ண சம்பவங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம ஹீரோயிங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடவே அங்க இருக்கக்கூடிய டிவில இவனை பத்தின நியூஸ் ப்ளே பண்ண வைக்கிறாங்க. அந்த நியூஸ்ல இவனை பத்தி சொல்றதை இவனே கேட்கவும் ஆரம்பிக்கிறான். முதலா காட்டு பகுதிக்குள்ள இருந்த ஒரு கேபின்ல இருந்தா ஒரு பணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பெண்ணுடைய சடலம் ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு அந்த பெண்ணுடைய நாக்கை வெட்டி அதுக்கப்புறமா கொடூரமா எரிச்சு இவன் சாகடிச்சிருக்கான். அதுக்கப்புறமா அந்த பணத்தை போட்ட இடத்துல இவனுடைய பேர் என்ன டயப்லோ அப்படின்றத மரத்துல கீறி வச்சிருக்கான். இப்படி கோரமா இவன் பல கொலைகள் பண்ணிருக்கான். சோ இப்படி அவனை பத்தின நியூஸ அவனே நம்ம ஹீரோயின் பார்க்க வைக்கிறாங்க. காரணம் இவனை சைக்கலாஜிக்கலா அட்டாக் பண்றது தான் நம்ம ஹீரோனுடைய எய்மே. அதுக்கேத்த மாதிரி இவனுமே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறான். இவனுக்குள்ள
பல தாட்ஸ். சின்ன வயசுல உங்க அம்மா இவனை திட்டினது, நீயும் உங்க அப்பா மாதிரி தான், அவனை மாதிரியே ஒரு சைக்கோ, நீ ஒரு கொடூர பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா இவனை சின்ன வயசுல போட்டு திட்டினதெல்லாம் இவனுக்குள்ள ஒரு மாதிரி வருது. அதனால டிஸ்டர்ப் ஆகவும் ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் டிஸ்பிளே வழியா நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாக்குறத அவனுமே உணர்ந்துட்டு இப்ப அப்படியே கேமராவை பாக்குறான். இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரே தாட் தான், சரி பாத்துடலாம், நீயா நானா நீ நீங்க பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறோம். இப்ப அந்த ரூம்லயே ஒரு டோர்ல மட்டும் சாவி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயின் இவனுக்காகவே. ஏன்னா இவனுக்காக அடுத்தடுத்த ரூம்ல பல ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம ஹீரோயின் வச்சிருக்காங்க. இப்ப இவனும் வேற வழி இல்லாம அந்த டோரை ஓபன் பண்ணி அடுத்த ரூமுக்கு வரான். அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கு. பட் இவனுக்கு முன்னாடி ஒரு 3 சின்ன சின்ன கூண்டுகள் இருக்கு. அந்த கூண்டுல இவனால கடைசியா கொல்லப்பட்ட 3 பெண்களுடைய போட்டோ இருக்கு. அந்த முகங்கள்ல மட்டும் இப்ப லைட் எரிய ஆரம்பிக்க அந்த முகங்களை பார்க்கும்போது இவனுக்குள்ள அந்த பெண்களை எப்படிலாம் கொண்டு இருப்பான்ற பிளாஷ் கட் அடிக்குது. கூடவே மேல ஒரு லாக்கெட்டும் தொங்கிட்டு இருக்குது. அந்த லாக்கெட்டை பார்த்த உடனே இவன் மண்டக்குள்ள அவங்க அம்மாவுடைய வாய்ஸ் தான் வருது. டே டைப்ளோ, நீ ஒரு ஈவில், நீ உங்க அப்பா மாதிரி ஒரு சைக்கோ தான், ஒரு அரக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுற வார்த்தைகள்லாம் மைண்டுக்குள்ள வந்து இவன் ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிறான். ஏன்னா இது இவனுடைய செயின் தான். சின்ன வயசுல இருந்து அவங்க அம்மா திட்டும் போது சின்ன வயசுல இருந்தே இந்த செயினை போட்டுட்டு இருந்திருப்பான். இப்ப அந்த செயினை எடுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கேஜ் மேல ஏறலாம்னு சொல்லிட்டு கையை வைக்கிறான். அப்படி கை வச்ச அடுத்த செகண்ட் சுருக்குன்னு அவனுக்கு ஷாக் அடிக்குது. அப்படியே கேமராவை பார்த்து முறைக்கிறான். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. கூடவே சில நியூஸையும் ப்ளே பண்றாங்க. இந்த அளவுக்கு கொடூரமா பெண்களை சித்திரவதை பண்ணி நாக்க கட் பண்ணி எரிச்சு கொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சைக்கோவுடைய மனநலம் இருந்திருக்குன்னா அவன் எந்த அளவுக்கு மோசமா பாதிக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மென்டல் இல்னஸ் ட்ரிகர் பண்ற மாதிரியான சில கட்ஸ் எல்லாம் ப்ளே பண்றாங்க. இதுல அந்த செயினை வேற எடுத்து இவன் மாட்டும் போது மறுபடியும் சின்ன வயசுல அவங்க அம்மா திட்டினதெல்லாம் இவனுக்கு அப்படியே பயங்கரமா ட்ரிகர் ஆக இந்த இடத்துல இவனுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது இவனை பயங்கரமா ஹீரோயின் ட்ரிகர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல டக்குன்னு இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய கை கிளவுஸை கழட்டி நம்ம ஹீரோனை பார்க்க விடாம கேமரால அந்த கை கிளவுஸை போட, ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல. அவன் பாக்குற மாதிரி ஒரு வீடியோவை அதே இடத்துல ப்ளே பண்ணி விடுறாங்க. அதுல இவனால கொல்லப்பட்ட ஒரு பெண்ணுடைய அக்கா இவனுக்கு சாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ. நீலாம் மனுஷனே கிடையாது, கர்மான்னு ஒண்ணு இருக்கு, உன் சாவெல்லாம் சாதாரணமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சாபம் கொடுக்குறாங்க. அது அப்படியே அவனுக்கு ப்ளே பண்ணி காமிச்சு அந்த இடத்துலயே இவனுக்கு ஒரு தண்டனையும் நம்ம ஹீரோயின் கொடுக்குறாங்க. அந்த கேஜ் மேல நின்னுட்டு இருக்கான் இல்லையா, ஃபுல்லா ஒரு ஹை வோல்டேஜ் கரண்ட்டை கொடுக்குறாங்க. அவனும் கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா மாதிரி துரிதோச்சு பொத்துன்னு கீழே விழுறான். அதை பார்த்த ஹீரோனுக்கு அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதை பார்த்துட்டு இப்ப நேரா தன்னுடைய பொண்ணான கெலியுடைய போட்டோக்கு போயிட்டு ஒரு மெழுகுவர்த்தி ஏத்தி வைக்கிறாங்க. எஸ், கெலி இறந்து போயிட்டா, அதுக்கு காரணமும் இந்த சைக்கோ தான், அதுக்கான ரிவெஞ்ச் தான் இது அப்படின்றது இப்ப நமக்கு தெரிய வர. இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரத்திலே இந்த சைக்கோ கண் மூச்சு பாக்குறான். பார்க்கும்போது அந்த செயின்லயே ஒரு சாவி ஒன்னு இருக்கு, அதாவது அடுத்த ரூமுக்கு போறதுக்கான சாவி. அந்த ரூமை வந்து இவன் ஓபன் பண்ணிடுறான். பட் அதுக்குள்ள என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த ரூம்குள்ள போகாம அவன் நிக்கிறான். இவ்வளவு பிளான் பண்ண நம்ம ஹீரோயின் இப்படி அவன் சாதாரணமா என்ன விட்டுருவாங்களா? பின்னாடி ஒரு கேட் வந்து இவன் முதுகுல அடிச்சு அடுத்த ரூம்குள்ள தள்ளுற மாதிரி பண்றாங்க. அந்த கேட் முழுக்க கரண்ட் பாஞ்சிட்டு இருக்கிறதுனால இவனால எதுவுமே பண்ண முடியல. வேற வழி இல்லாம அடுத்த ரூம்குள்ள இவன் வரான். அங்க இவனால கொல்லப்பட்ட பெண்களின் கதைகள் எல்லாமே வந்து அங்க பிளே ஆயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஆகுற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான். இதை ஒரு பக்கம் ஹீரோயின் பார்த்துக்கிட்டு பேசுடா, ஏதாச்சும் பேசு, ஏதாச்சும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமா அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பட் இவங்க ஒரு ஸ்பீக்கர் வழியா தானே பேசிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பீக்கரையே அவன் உடச்சு போட்டுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வீட்டுல இவனை அடுத்த ரூமுக்கு இப்ப டிரான்ஸ்பர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இவன் இருக்கக்கூடிய அறையிலே ஒரு கேஸ் ரிலீஸ் ஆகுற மாதிரி பண்றாங்க. அதனால அங்க இருக்க முடியாம இப்ப அடுத்த கட்ட ரூமுக்கு இவன் வரான். அங்க வந்து பார்த்தா நடுவுல ஒரு கண்ணாடி பாக்ஸ்க்குள்ள ஒரு சின்ன ஏஞ்சல் சிலை இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே இவன் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிறான். என்னன்னு பார்த்தா அது அவனுடைய அம்மாவுடைய கல்லறையில இருந்த சிலை. அதை பார்த்து அவன் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறான். அப்படி பயப்படும் போதே அவங்க அம்மாவுடைய வாய்ஸ் தான் அவனுடைய மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. நீ ஒரு சைக்கோ, நீ ஒரு சைக்கோ, நீ ஒரு சைக்கோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல. பட் இவனை வச்சு செய்யணும்ன்ற ஒரு பக்கா பிளான்ல இருக்காங்கன்றது மட்டும் நமக்கு தெரிய வருது. சோ தொடர்ந்து இவனை இப்படி டார்ச்சர் பண்றாங்க. பட் அந்த ரூம்லயே வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அவனால கொல்லப்பட்ட 3 பொண்ணுங்களுடைய போட்டோ வருது. அதை பார்த்த இவன் அப்படியே கிட்ட போயிட்டு இவங்களை எப்படி எல்லாம் கொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு பாக்குறான். ஆனா அதை அவன் நினைச்சு பார்த்துட்டே இருக்கும் போதே அவங்க பட்ட வலியை இவனுமே அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அறை முழுக்க நம்ம ஹீரோயின் நெருப்பு ஸ்ப்ரேஸை வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ கால் வைக்கிற இடம்லாம் பயங்கரமா நெருப்பு ஸ்ப்ரே ஆக அவன் துள்ள துடிக்க ஒரு எலி மாதிரி இப்படியும் அப்படியும் ஓடிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி கோவத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அந்த ரூம் முழுக்க நெருப்பு வந்துட்டு இருக்கா. ஒரே ஒரு இடத்துல நெருப்பு வராததை இந்த சைக்கோ நோட்டீஸ் பண்ணிடுறான். எங்கன்னா இவங்க அம்மா கல்லறையில இருந்து எடுக்கப்பட்ட அந்த சிலை இருக்குல்ல, அதுக்கு அடியில தான் அங்க ஒரு டோர் இருக்கிறதையும் நோட்டீஸ் பண்ணி போயிட்டு அதை ஓபன் பண்ணி பொதால்ன பேஸ்மெண்ட்ல போயிட்டு விழுறான். ஆக்சுவலி இதுவும் நம்ம ஹீரோனுடைய செட்டப் தான். அவன் அங்க போய் வில்லணும்ன்றது தான் அவங்களுடைய பிளானே. சோ இப்படி அவனை இங்க வச்சு செஞ்சுட்டு இருக்க இதுக்கிடையில திடீர்னு டிஸ்டர்பன்ஸா வெளியில இருக்கக்கூடிய கேமரால அந்த பக்கத்து வீட்டு ஜோ வராங்க. இது எதுக்கு இந்த நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்ற மாதிரி இப்ப நம்ம பார்க்க வெளியில இருக்கக்கூடிய மெயில் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய மெயில் எல்லாம் எடுத்துட்டு வந்து கேமரா முன்னாடி வந்து நின்னு இதெல்லாம் உனக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான மெயில்ஸ், கதவை தவிர நான் உள்ள வந்து கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோனும் முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு டைப் பண்றாங்க. அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, அந்த பாக்ஸ்ல வச்சுட்டு நீங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவங்க போற மாதிரி இல்ல. நீ வீட்டுக்குள்ள என்ன பண்றது எனக்கு தெரியல, ஒரே சஸ்பீஷியஸா இருக்கு, நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து நீ மிலிட்டரி கூட கால் பண்ணிக்கோ, யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க, ஒழுங்கு மரியாதை அதை வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி அசிங்கமா இப்ப திட்டிட அவங்களும் அந்த பாக்ஸ்ல வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பினதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் பேக்ரவுண்ட் லைனுக்கு வராங்க. இந்த இடத்துல ஒரு நிமிஷம் தன்னுடைய பொண்ணான கெலியை பத்தி நினைச்சு பாக்குறாங்க. அவன் நடக்கிறதுக்கான ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருது. அவளால் நடக்கவும் முடிஞ்சிருது. ஜஸ்ட் ஒரு நீ கேப் மட்டும் போட்டுக்கணும். சோ அப்படி நீ கேப் போட்டுக்கிட்டு இப்ப கால் வந்த உடனே இது
இது நாள் வரைக்கும் நடந்துட்டு இருந்த அந்த வாக்கிங் ஸ்டிக் அதை தூக்கிட்டு போயிட்டு கெலி தண்ணிலேயே போறா. கால் வந்து கான்ஃபிடென்ட்ல இதுக்கப்புறம் இது எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றா. பட் நம்ம ஹீரோயின் எவ்வளவு சொல்றாங்க, இல்லமா இப்பதாமா கால் வந்திருக்கு, அதெல்லாம் உனக்கு தேவைப்படுமா, நீ கொஞ்சம் வீட்லயே இரு அப்படின்ற மாதிரி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. பட் ஆல்ரெடி ரொம்பவும் பொறுமையா இருந்துட்டா கெல்லி. இப்ப கால் வந்த ஆர்வத்துல இங்க பாருமா, என் அப்பத்துல இருந்து இப்படி விழுந்து விழுந்து கேர் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது, என்னால என்ன பாத்துக்க முடியும், கொஞ்சம் வெளியில போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வரேனே, தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கிளம்பி வெளியில போனவனா ராத்திரி வீடு திரும்பல. காட்டு பகுதியில அவளோட நீ கேப்பை கண்டுபிடிக்கிறாங்க. எஸ், அந்த டயப்ளோ சைக்கோவால கெலி கொடூரமா எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுட்டா. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு கதறி கதறி நம்ம ஹீரோ நடுவுறாங்க. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஹீரோனுடைய ரிவெஞ்ச் மோட் ஸ்டார்ட் ஆயிருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணா பேஸ்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த சைக்கோவை தான் காட்டுறாங்க. ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி சைட் செவர்ல இருக்கக்கூடிய செங்கல் எல்லாம் தோண்டிட்டு இருக்கான். அதுல இருந்து ஒரு பெரிய கல்லா கடிச்ச உடனே என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்கு மேல போறதுக்கு. அந்த நெருப்பு ரூம் இருந்தது இல்லையா, அந்த ரூமுக்கு மறுபடியும் போயிட்டு ஆக்சுவலி அந்த நெருப்புலாம் எப்படி வந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு சென்சார் மூலியமா தான் வந்துட்டு இருக்குது. சோ புத்திசாலித்தனமா முதல்ல அந்த சென்சார்ஸ் எல்லாம் வந்து அந்த கல்லை வச்சு உடைக்கிறான். அது மூலியமா நெருப்பு வருது நிக்க. சோ இவ விட்ட வழியில நம்ம தப்பிக்க கூடாது, வேற வழியில தான் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே மேல பாக்குறான். இந்த ரூமுக்கு மேலயும் ஒரு ஏர் வெண்ட் இருக்குது. அந்த ஏர் வெண்ட் வழியா தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஏறான். ஆனா அது ரொம்பவும் குறுகலா இருந்ததுனால இவன் உடம்பு அதுல போயிட்டு நல்லா மாட்டிக்க. இப்ப இதை பார்த்த ஹீரோயின் இதுதான்டா நேரம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கபோர்டு ஓபன் பண்றாங்க. அந்த கபோர்டு முழுக்க ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருக்குது. இது என்ன மெடிசன், எதுக்காக இதை வாங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே கட் பண்ணா பிளாஷ்பேக். தன்னுடைய பொண்ணு அந்த சைக்கோவால கொலை செய்யப்பட்டதுக்கு அப்புறமா அந்த சைக்கோ கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய FBI ஏஜென்ட் அவங்கள மீட் பண்ணி இந்த கேஸ் பத்தின ஏகப்பட்ட டீடைல்ஸ் இவங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. குறிப்பா அந்த கில்லர் வந்து நல்லா படிச்சு தெரிஞ்சு முதல்ல விக்டிம் வந்து பேரலைஸ் பண்ணதுக்காக ஒரு மெடிசனை யூஸ் பண்ணிருக்கான். அந்த மெடிசன் முதல் கொண்டு நம்ம ஹீரோயின் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதை பிளாக் மார்க்கெட்ல நிறைய வாங்கியிருக்காங்க. கூடவே வந்து ஹேக் பண்ணி ஃபைல் எடுக்கக்கூடிய டிவைஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியிருக்காங்க. ஸோ பேக்ரவுண்ட்ல இவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க இவங்க. இப்ப கட் பண்ணா அந்த பேரலைஸ் பண்ணக்கூடிய மெடிசனை ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு இப்பதான் அந்த சைக்கோ அந்த வெண்ட்ல எல்லாம் மாட்டிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த இன்ஜெக்ஷனை போடுறதுக்காக அந்த ரூம்க்கே போயிடுறாங்க. கால் மட்டும் வெளியில தனியா தொங்கிட்டு இருக்கு. சரி இந்த இன்ஜெக்ஷனை போட்டு ஒரு வழி இவனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷனை குத்தலான்னு போறாங்க. ஆனா அந்த சமயத்துல கரெக்டா அந்த சைக்கோ சுதாரிச்சுக்கிறான். ஈவென்ட் ட்விஸ்ட் கொடுத்துறான். ஆக்சுவலி இப்படி மாட்டிக்கிட்டா கண்டிப்பா நம்ம ஹீரோயின் இங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு பொறி வச்சு காத்துட்டு இருந்திருக்கான். அதே மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் வந்துற அவ்வளவுதான் இறங்கி நம்ம ஹீரோனும் பிடிச்சிடறான். சம்மடி போட்டு நம்ம ஹீரோன் அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவனை தாண்டி எதுவுமே இவங்களால பண்ண முடியல. பட் இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கு ஒரு வழி இருந்தது இல்லையா, சின்ன டோர், அதை ஓபன் பண்ணிட்டு பொத்துன்னு அவங்க பேஸ்மெண்ட்ல விட பின்னாடி அவனும் குச்சிடறான். மேல ஏறி உட்காந்து நம்ம ஹீரோயின் கையில இருந்த இந்த சைக்கோடைய கத்தி எடுத்து கூடவே நம்ம ஹீரோயின் கொண்டு வந்து அந்த பேரலைஸ் பண்ணக்கூடிய இன்ஜெக்ஷன் அதை எடுத்து நம்ம ஹீரோயின் கழுத்துல முதல்ல குத்துறான். பாவம் இவனுக்கு குத்தலான்னு வந்தா அவங்க குத்து வாங்கிக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மயங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைக்கோடைய கத்தி எடுத்து மத்தவங்களுக்கு பண்ண மாதிரி இவங்களுடைய நாக்கையும் வெட்டிலான்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு கதை அப்படின்னு நினைக்கும் போது இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. பக்காவான ஒரு பேக்கப் பிளானோட வந்திருக்காங்க. ரெண்டாவது ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருக்காங்க. அந்த இன்ஜெக்ஷனை நறுக்கு நிப்பா அவன் தொடலே ஏத்த அந்த ஒரு செகண்ட் அவன் இன்னுமே வந்து மென்டலி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கிறான். கனவுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சின்ன வயசுல அவங்க வீட்டு டாகே அவன் கொண்டுட்டு இருப்பான். உங்க அப்பா மாதிரி தானே நீயும் ஒரு ஈவிடா சைக்கோடா நாயே, இதான் அந்த நாயோடைய ரத்தத்தை பூசிக்கும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே உனக்கு ஒரு நிமிஷம் ஞாபகம் வந்து பொத்துனி இவன் கீழே விழ இவனும் மயங்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோனும் மயங்க ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோயின் மயங்கிறதுக்கு முன்னாடி வாட்ச்ல ஏதோ டைமர் செட் பண்றாங்க. இந்த டைமர் எதுக்குடா செட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த இடத்துலயும் ஒரு திருப்பம் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இவனை இந்த இடத்துல கொண்டு வந்து சாகடிக்கணும் அப்படின்றதுல நம்ம ஹீரோயின் பயங்கரமான ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. அந்த மருந்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க இல்லையா பிளாஷ்பேக்ல, அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏதோ ஒரு தருணத்துல அவன் இந்த இன்ஜெக்ஷனை நம்ம ஹீரோனுக்கு போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அந்த மருந்தானது தன்னுடைய உடம்புல மறுக்கிற வரைக்கும் மறுபடியும் போட்டு போட்டு தூங்கிருக்காங்க. இந்த மருந்து உடம்புல போச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு பேரலைஸா தான் இருக்க முடியும். ஆனா நம்ம ஹீரோயின் அந்த மருந்தை திரும்ப திரும்ப போட்டு பிராக்டிஸ் பண்ணி ஒரு 45 மினிட்ஸ்லயே முடிக்கிற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த FBI ஆபீசருக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனாலேயே அவங்க கூட்டிட்டு போயிட்டு இங்க பாருங்க உங்க இழப்பு என்னன்றது தெரியுது, இந்த கேஸ்ல எதுக்கு நீங்க இவ்வளவு அப்சஸ்டா இருக்கீங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காங்க. ஆனா அங்கேயும் நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டை தாண்டி ஒரு அடி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. நல்லா கவனிச்சு பாருங்க ஆபீசர், கலிபோர்னியா, கலராடோ, அதுக்கப்புறம் நியூயார்க் 3 இடத்துல இந்த கொலைகள்லாம் இவன் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல, ஏன்னா அந்த இடத்துல தாமா நிறைய காட்டு பகுதி இருக்கு, ஈஸியா தப்பிக்கிறதுக்காக அந்த பகுதியை அவன் செலக்ட் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த லேடி ஆபீசர் சொல்ல, இல்ல நீங்க ஒரு விஷயத்தை கவனிக்க மாட்டீங்க, கடைசியா நடந்த 3 கொலையில 2 கொலை வெவ்வேறு இடங்கள்ல ஒரே சமயத்துல நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு நம்ம மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிருக்காங்க. பட் அந்த சமயத்துல அந்த ஆபீசருக்கு ஏதோ ஒரு வேலை வந்து வெளியில போக அந்த கேப்ல அந்த ஹேக் பண்ணக்கூடிய பென் டிரைவ் அதை வச்சு அந்த ஆபீசர் லேப்டாப்ல இருந்து அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைல்ஸும் ஹேக் பண்ணி வெளியில எடுக்கிறாங்க. கூடவே அந்த ஆபீசருடைய போலீஸ் பேட்சும் வந்து திருடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்து மணி கணக்குல அவங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் வச்சு அந்த கேஸையே கிராக் பண்ண பாக்குறாங்க. ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் அவனுடைய பேரை கூட உச்சரிக்காம கோட் நேமை வச்சு தான் பேசியிருக்காங்க. அந்த கோட் நேமே கிராக் பண்ணி அந்த சைக்கோடைய பேரை கண்டுபிடிக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்குது. இது கடையில இவங்க இப்படி எல்லாம் பண்றத பார்த்து அவங்க ஹஸ்பண்டும் வந்து இங்க பாரு, எனக்கு தான் இழப்பு, நம்ம பொண்ணு நம்மளை விட்டு போனதுல நான் கூட தான் ட்ராமால இருக்கேன், போய் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீயும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அதை விட்டு இப்படி பைத்தியம் முச்ச மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பட் நம்ம ஹீரோயின் கேட்கற மாதிரி இல்ல. அடுத்த நாளே அந்த போலீஸ் பேட்சை பயன்படுத்தி இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய எவிடன்ஸ் ரூமுக்கு போறாங்க. அதுக்குள்ள எப்படியோ ஏமாத்தி உள்ள போயிட்டு இந்த கேஸ் பத்தின ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் இவங்க எங்கெங்கெல்லாம் சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு மேப் மாதிரி இருக்கு. அந்த மேப்ல குறிப்பிட்ட ஒரு சில பகுதி
பகுதிகள் பாக்ஸ் பாக்ஸா போடப்பட்டிருக்கு. இது என்னன்னு சொல்லிட்டு அந்த ஆபீசரை கூப்பிட்டு கேட்கும்போது அது வந்து கணக்கிலே வராத நிலங்கள் என்னோ அப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதுன்னு தெரிய வருது. சோ முழுசா வந்து இவங்க தேடல அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வந்து சோ அடுத்த சீனே அந்த தடைப்பட்ட பகுதிக்கு தனியா போறாங்க. அங்கதான் அந்த சைக்கோவுடைய அம்மாவுடைய கல்லறை, கூடவே பக்கத்துல அவன் சின்ன வயசுல கொண்டு போட்டு அந்த டாகுடைய கலர் இதெல்லாம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து தான் அவங்க அம்மாவுடைய கலருக்கு மேல இருந்த அந்த சிலை, கூடவே வந்து இவனோட செயின், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ இப்படி எல்லாம் தான் அந்த சைக்கோவை பத்தி இன்ச்சா நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல மயக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் முழிக்கிறாங்க. அந்த சைக்கோ கில்லருக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் எப்படியோ ட்ரை பண்ணி கண் முழிச்சுறாங்க. இந்த இடத்தை விட்டு முதல்ல தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சைக்கோவும் கண் முழிச்சுக்கிறான். இவங்களாச்சு பரவாயில்ல, பிராக்டிஸ் பண்ணி தான் எழுந்து உட்காந்தாங்க. ஆனா அந்த சைக்கோ எதுவுமே பண்ணாம இவனை கொல்லணும்ன்ற வெறியிலே முழிச்சுக்க ரெண்டு பேர் உடம்புலயும் அந்த மருந்துடைய தாக்கம் இன்னுமே இருக்கு. அதனால ஓட முடியாம, ஏன் நடக்க கூட முடியாம தவழ்ந்துகிட்டே இவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. பட் அவனுமே தவழ்ந்துகிட்டு துரத்திட்டு வரான். இப்போ ஒரு கட்டத்துல அவன் எழுந்து நின்ற நம்ம ஹீரோயின் ரூமா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஓடுறாங்க. பட் ஒரு பயனும் இல்ல. எகிரி எகிரி அவன் பிடிக்கிறான். பட் இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு பேஸ்மெண்ட்ல இருந்தே மேல வந்து அவங்க பெட்ரூம்க்கு வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. இவனால பிடிக்க முடியாம போயிடுது. பட் இவன் பயங்கரமா வெறியாகி என்ன பண்றானா, இப்ப அந்த மானிட்டர் ரூம் இருந்தது இல்லையா, அந்த ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மானிட்டர் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே அடிச்சு அவன் நொறுக்கிட்டு இருக்க. அப்படி அவன் அடிச்சு நொறுக்கும் போது நம்ம ஹீரோனுடைய பெட்ரூம் அன்லாக் ஆயிடுது. அவ்வளவுதான், அதை நோட்டீஸ் பண்ணிடுறான் இவன். சோ வெறி முத்தி போய் நம்ம ஹீரோனை கொலை பண்ணதுக்காக மறுபடியும் அந்த பெட்ரூம்க்கு அவன் ஓடி வர லாஸ்ட் மினிட்ல எப்படி அந்த ரூமை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. அவ்வளவுதான், இன்னுமே அந்த சைக்கோக்கு வெரி ஜாஸ்தி ஆயிடுது. சோ இப்படி ஒரு போராட்டம் உள்ள நடந்துட்டு இருக்குது. பட் இதுக்கிடையில நம்ம ஹீரோனுடைய ஹஸ்பண்ட் அவரு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர அவர்கிட்ட வந்து அந்த பக்கத்து வீட்டு ஆண்டி சரமரியா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உங்க பொண்டாட்டி வீட்டுக்குள்ள பூந்துகிட்டு ஏதோ சஸ்பிஷியஸா பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு சந்தேகமா இருக்கு, நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன் அப்படின்லாம் இவங்க சொல்ல நம்ம ஹீரோன் ஹஸ்பண்டா தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆனா இது நேரா போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆனா அதுக்கு போலீஸ்காரங்க உங்க நம்பரை நாங்க ஃபிளாட் பண்ணி வச்சிருக்கோம், எப்ப பார்த்தாலும் ஃபேக் கம்ப்ளைண்ட் குத்திட்டு இருக்கீங்க, அதனால உங்க கம்ப்ளைண்ட்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுவாங்களா. சோ இப்படி வெளியில நடந்துட்டு இருக்கு. ஆனா உள்ள இவ்வளவு நேரம் நடந்ததுக்கு மாறா நடந்துட்டு இருக்குது. அது என்னன்னா, நம்ம ஹீரோயின் பெட்ரூம்ல லாக் பண்ணிட்டாங்க. இந்த சைக்கோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வீடு முழுக்க சுத்திட்டு இருக்கான். இவ்வளவு நேரமா நம்ம ஹீரோயின் இவனை சைக்காலஜிக்கலா என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. ஆனா இவன் பிரேக் ஆகல. இவன் ஒரே ஒரு விஷயம் தான் பண்றான். நம்ம ஹீரோயின் வெறியாயிடுறாங்க. என்னன்னா, அவங்க பொண்ணுடைய போட்டோ, அஸ்தி இதெல்லாம் வந்து ஒரு ரூம்ல வச்சிருப்பாங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் உடைக்கிறது, அவங்க பொண்ணுடைய போட்டோல வந்து கத்திய விட்டு ஆட்டுறது, அந்த அஸ்தியை கீழே கொட்டுறதுன்னு சொல்லிட்டு இவன் கேமரா முன்னாடி பண்ணிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல வெறியேறி போன நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, கதவை ஓபன் பண்ணிட்டு வந்து சம்மடி போட்டு அடிக்கிறாங்க. பதிலுக்கு அவனும் போட்டு அடிக்கிறான். பட் இந்த கேப்ல அவனுடைய கத்தியை புடுங்கி அவன் கால் முழுக்க நச்சு நச்சு நச்சுன்னு குத்திட்டு மறுபடியும் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இப்ப கதவை சாத்திக்க. இதுக்கிடையில வெளியில நின்னுட்டு இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் கால் பண்ணி கதவு திறக்க சொல்றாரு. ஆனா எப்படி இவங்க திறப்பாங்க, உள்ளதான் அந்த சைக்கோ இருக்கானே, இதுல அந்த சைக்கோவுடைய சத்தத்தையே காணும். அதனால என்ன பண்றாங்கன்னா, பொறுமையா டோர் ஓபன் பண்ணி பார்த்தா தர முழுக்க ரத்தமா இருக்கு. அந்த சைக்கோ எங்கேயோ தப்பிச்சு போக ட்ரை பண்ணிருக்கான். கடைசியா ஒரு ரூம்குள்ள தான் போயிருக்கான். அந்த ரூம்குள்ள போயிட்டு அவனை போடுதல்லாம் சொல்லிட்டு பார்த்தா அவன் ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கான். அவன் அந்த ரூம்குள்ளேயே இல்ல. பின்னாடில இருந்து நம்ம ஹீரோனை புடிச்சு சம்மடி போட்டு புரட்டி எடுக்க ஒரு ஒன் ஆன் ஒன்னே போயிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில வெளியில இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த FBI ஏஜென்ட் அவங்க பேட்சை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் பண்ண விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு இவங்களை விசாரிக்கிறதுக்காக வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள அவங்க இருக்காங்க. கதவு திறக்கல. வெளியில ஹஸ்பண்ட் நின்னுட்டு இருக்காரு. ஏதோ ஒன்னு தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து கதவு திறக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தா அங்க உள்ள வந்து ஒரு ஒன் ஆன் ஒன்னே போயிட்டு இருக்குது. என்னதான் அந்த சைக்கோ கிட்ட அவங்க சம்ம அடி வாங்கினாலும் இவங்களும் அவனை பொல கடிச்சு விலக்கேத்தி கடைசியில முடியாத தருணத்துல கைரேகை வச்சு இந்த வீட்டுடைய டோரை ஓபன் பண்ணி விட்டுறாங்க. இந்த போலீஸ் ஆபீசரும் இப்ப கையில கன்னோட உள்ள வந்து பார்த்தா போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோனை. இவங்க கண்ணை வச்சுன்னு சுடாம நிறுத்துன்னு சொல்லிட்டு கிட்ட வந்தா அவன் நம்ம ஹீரோனை சொல்லிட்டு இவங்க மேலேயே போட்டுறான். இப்ப பயங்கரமான தள்ளு முள்ளு 3 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, கத்தி அப்படியே எப்படிமா கை மாறி நம்ம ஆபீசர் வயித்திலே கச்சக்குன்னு இறங்க. டக்குன்னு நம்ம ஹீரோன் ஆபீசர் கன் எடுத்து சைக்கோவை சுடல. அதுக்கு பதிலா அந்த கண்ணை திருப்பி அவன் தலையில நச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சு அவன் அந்த இடத்துல மயக்கடிக்க வைக்க குத்திரும் கொலையுருமா நம்ம ஆபீசர் விழுந்து கிடக்குறாங்க. அந்த இடத்துக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து உடனே போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவங்களும் போயிட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு அவங்க பாட்டுன்னு சைக்கோவை பார்சல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஆபீசர் வந்து சொல்றாங்க, இங்க பாரு அவனை எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினா முதல்ல ரத்தம் கொடங்குடமா கொட்டுது பாருங்க, யாராச்சும் கூப்பிட்டு முதல்ல உங்களை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா, தரன்னு பேஸ்மெண்ட்டுக்கு அவனை எடுத்துட்டு போயிட்டு புடிச்சு தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க அம்மா கலரில இருந்து எடுத்துட்டு வந்து அந்த சிலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்ப நேரா பேஸ்மெண்ட்டுக்கு வந்தவங்க அவன் தலையை தூக்கி அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய பொண்ணுடைய போட்டோவை காமிச்சு, அங்க பார் அவ பேர் தான் கெல்லி, என்னுடைய பொண்ணு, நீ கடைசியா கொன்னவ, இப்போ உனக்கு இங்க நடக்க போறது எல்லாமே நீ அவளை கொன்னதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மாசா டயலாக் பேசிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு போர்வை எடுக்கிறாங்க. ஏதோ டார்ச்சர் பண்ண போறாங்க போல இருக்கு. அவனை இப்ப அந்த ஸ்ட்ரெச்சர்ல போட்டு டைட்டா கட்டிட்டு அவனுக்கு முன்னாடி இப்போ ஒரு வீடியோவை ப்ளே பண்ண வைக்கிறாங்க. அந்த வீடியோல நம்ம ஹீரோயின் தான் இருக்காங்க. இப்படி ஒரு சைக்கோ நாயா மாறினதுக்கு காரணமே அவங்க அம்மா தான். அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருப்பாங்க இல்லையா. சோ இவனை சைக்காலஜிக்கலாவும் அட்டாக் பண்ணணும், அதே சமயம் பழி தீத்த மாதிரியும் இருக்கணும்னு சொல்லிட்டு இவனை மென்டலா வீக் பண்றதுக்காகவே என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவுடைய கலரையை தோண்டிக்கிட்டு இவனுடைய எல்லா சீக்ரெட்ஸையும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க படுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சைக்கோவுடைய அம்மா பேர் சாரா. இவங்களால தான் இவன் ஆல்மோஸ்ட் ஒரு சைக்கோவாவே மாறி இருக்கான். அதுக்கு காரணம் இவனுடைய அப்பா ஒரு சரியான சைக்கோ. அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு ஆல்ரெடி அவதிப்பட்டு இருந்த இவங்க அம்மா எப்ப பார்த்தாலும் இவனை நீயும் உங்க அப்பன மாதிரி ஒரு சைக்கோ மென்டல், அதனால தான் நம்ம வீட்டு நாயே நீ கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவனை போட்டு ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சீக்ரெட், பொதுவா இந்த சைக்கோங்களுக்குலாம் அவங்களுடைய உண்மை தெரிய வரும்போது தான் அவங்களுக்கு பெயினாவே இருக்கும். அப்படி ஒரு கொடூரமான சீக்ரெட் என்னன்னா, இந்த சைக்கோவுடைய அம்மா அடிக்கடி நீயும் உங்க அப்பா மாதிரி தான், நீயும் உங்க அப்பா மாதிரி தான் சொல்றாங்க இல்லையா. அந்த
அப்பா நம்ம வில்லனுக்கு மட்டும் அப்பா கிடையாது, இந்த வில்லனுடைய அம்மாவுக்கும் அப்பா. புரியல, ஒரு சைக்கோ இருந்திருக்கான், கொடூரமான சைக்கோ. அவன் தன்னுடைய பொண்ணையே சின்ன வயசுல இருந்து அபியூஸ் பண்ணி அது மூலியமா பிறந்த குழந்தை தான் இந்த படத்துடைய வில்லனான இந்த சைக்கோ. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி ஓகே, சின்ன வயசுல இருந்து பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கான், அபியூசிவ்க்கு ஆளா இருக்கான். ஆனா அதுக்காக மத்த பெண்களை கொல்றது நியாயமாக்காது. சோ இது எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே இவனை எமோஷனலா ட்ரிகர் பண்ற மாதிரி அவங்க அம்மாவுடைய பணத்தை தோண்டி எடுத்து அங்க இருக்கக்கூடிய எலும்பு கூட வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஊத்தி இவன் எப்படி மத்த பொண்ணுங்களை கொன்னானோ அதே மாதிரி வந்து எரிக்கிறாங்க. இதோட முடிவா இங்க இந்த சைக்கோக்கு வந்து இவன் எப்படி மத்த பெண்களுடைய நாக்கு எடுத்து சாகடிச்சானோ அதே மாதிரி நாக்க வெட்டி எப்படி அவங்களை வந்து துடி துடிக்க எரிச்சு சாகடிச்சானோ அதே மாதிரி அவன் மேல பெட்ரோலை ஊத்தி அவனை கொளுத்தி விட்டு தன்னுடைய ரிவெஞ்சை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அப்படி கொளுத்தி விடும் போது அவனுடைய பாக்கெட்ல இருந்து 2 போட்டோ கீழே விழுது. அதை அப்படியே எடுத்துக்கிட்டு இப்ப அந்த பேஸ்மெண்ட்டை லாக் பண்றாங்க. வெளியில இப்ப FBI ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. ஆபீசருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவங்கள வந்து காப்பாத்துறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அந்த சைக்கோடைய பாக்கெட்ல இருந்து எடுத்த 2 போட்டோ எடுத்து பாக்குறாங்க. அதுல ஒரு போட்டோல வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய சின்ன வயசு போட்டோ கூடவே அவங்க ஃபேமிலி போட்டோவும் இருக்கு. அதுல அவங்க அப்பாவுடைய மூஞ்ச மட்டும் அவன் கிழிச்சு வச்சிருக்கான். அதை பார்த்துட்டே இருக்கும்போதே பின்னாடி நியூஸ்ல வந்து ஹெட்லைன்ஸ் வருது, காட்டுக்குள்ள இருந்த அந்த சைக்கோடைய கேபினை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் நம்ம ஹீரோயின் இருக்கக்கூடிய டவுட் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே வந்து விடை பெறாம இருக்கு. ஏன்னா இந்த சைக்கோவுடைய கொலைகள்ல இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது 2 வெவ்வேறு இடத்துல நடந்த கொலைகள் ஒரே சமயத்துல நடந்திருக்குது. அது எப்படி ஒருத்தனால 2 வெவ்வேறு இடங்கள்ல கொலை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி நியூஸ்ல போயிட்டே இருக்கும் போதே அந்த போட்டோல கிழிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த சைக்கோவுடைய அப்பாவுடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வருது. இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அந்த சைக்கோ அப்பாவும் இந்த சைக்கோவும் சேர்ந்துக்கிட்டு தான் கொலைகள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவனை ஹீரோயின் முடிச்சிட்டாங்க, அவனை என்ன பண்ண போறாங்கன்றது தான் அடுத்த கதைன்ற மாதிரி முடிச்சிருக்காங்க. சோ எப்படி இருந்தது இந்த கதை அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா பரபரப்பா விறுவிறுப்பா இருந்துச்சா அப்படின்றதையும் சொல்லுங்க. So once again this is your Tamil Voice Over channel. நான் உங்கள் யாரோ அர்ஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.